தந்திருக்க மரியாதை வேலை செய். நான் சுருக்கமாக்கி உனக்கு தந்திருக்கிறேன், விளக்கத்தை இதயத்தில் போட்டிருக்கிறேன், நீ போய் விலைக்கு சொல்லணும் பாத்துக்க அப்படிங்கிறான். விலைக்கு சொல்லணும்னா அந்த விளக்கத்தை பின்பற்றணுமா கூடாதா? குர்ஆனுடைய விளக்கம் தானங்க, அதுவும் குர்ஆன் தானங்க. இப்ப குர்ஆனுடைய விளக்கமாக அல்லாஹ் எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தில் போடுகிறானோ அதுவும் குர்ஆன் தான். குர்ஆனுடைய விளக்கம் அல்லாஹ்வுடைய வஹி தான். அந்த அடிப்படையில் அதை மறுத்தான்னு சொன்னா குர்ஆனை தான் மறுக்கிறான். எவன் ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் தேவையில்லைன்னு சொல்றானோ அவன் யாரை மறுக்கிறான்? இந்த வசனங்களை மறுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா 33:21 சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குங்கிறான். முன்மாதிரி என்ன அர்த்தம்? முன்மாதிரிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு போஸ்ட்மேன் இருக்காரு, தபால்காரர், ஒரு கடிதத்தை கொண்டா உங்கள்கிட்ட தர்றாரு, செய்தியை மட்டும் நகர்த்து போறாரு, இவர் தான் எனக்கு முன்மாதிரி சொல்லுவீங்களா? நீங்க பேப்பரை கொண்டாந்து தந்துட்டு போறவர் யார முன்மாதிரி சொல்லுவீங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு வந்தாராம், இந்தாங்கன்னு தந்துட்டு போயிட்டாராம், அதான் அவர் வேலையா? அது முன்மாதிரி ஆகுமா? இது போஸ்ட்மேன் வேலை. ஒரு போஸ்ட்மேன் என்ன செய்வான்? அது உள்ள ஒண்ணும் தெரியாது, என்னன்னு தெரியாது, விளக்கமும் தெரியாது அவனுக்கு. அங்கிருந்து வந்த கடையத்தை இந்த அங்கன்னு கொண்டாந்து தந்துட்டு போயிடுவான். இவங்க தந்துட்டு போனாலும் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு வைங்களா. வாப்பா எழுதியிருக்காரு, அத்தா நம்பி இந்த மாதிரி படிக்கிற மாணவனுக்கு இனிமே புகை குடிக்காத, பாம்பராக்கு போடாத, குடிச்சிட்டு போயிடுவாங்க, அப்படி குடிச்சாலும் பொது இடத்துல குடிக்காது எழுதுறாருன்னு வைங்களேன். இதை எடுத்து படிச்சுட்டு எனக்கு இந்த போஸ்ட்மேன் இவ்வளவு அழகான முன்மாதிரி இருக்காங்க சொல்லுவானா? சொல்லுவானாங்க. போஸ்ட்மேன் கொண்டாந்து கொடுத்தா முன்னாடி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி என்ன சொல்றான்? கொண்டு வந்து தர்றவர்னு சொல்லல, உனக்கு மாடல்ங்கிறான். உஸ்வாண்டா என்ன அர்த்தம்? முன்மாதிரினா மாடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பாரு, அவர் செஞ்ச மாதிரி ஒன்னொன்னு செய்யணும், அவர் பின்ன நீங்க செய்யணும், அவர் குனிஞ்ச நீங்க குனியணும், அவர் சொன்ன நீங்க சொல்லணும். அதான் முன்மாதிரி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். எதுக்கு சொல்றான்? அவர் அப்படியே பின்பற்றணும், பார்த்து பார்த்து பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4:105 சொல்றான், இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், சத்தியத்தோடு இந்த வேதத்தை உனக்கு தந்திருக்கிறோம். எதற்காக தந்திருக்கிறோம் என்று கேட்டால், லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு எதை காட்டுவானோ அதன்படி தீர்ப்பளிப்பதற்காக. குர்ஆனை தந்துட்டு அல்லாஹ் உனக்கு காட்டுவானா ஒரு விளக்கத்தை, அதன்படி தீர்ப்பளி. மேலோட்டம் பார்த்தா சிலது புரியாது, ஆனா உனக்கு புரிய வைக்குவானா, உன் இதயத்துக்கு மட்டும் அது விளங்கும், இதான் பொருள்னு சொல்லி அதன்படி தீர்ப்பளித்துக் கொள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தேவை என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்லும் பொழுது கஜ்ஜாக்கும் யா அஹ்லல் கிதாப்னு சொல்லி கூப்பிடுறான். வேதமுடையவர்களே, கஜ்ஜாக்கும் ரசூலுனா, நம்முடைய தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், இவ்வயினுலக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் தக்ஃபூன மினல் கிதாப், வேதத்தில் நீங்கள் எதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, கஜ்ஜாக்கும் மினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது, நூறுன் வ கிதாபுன் முபீன், ஒரு பிரகாசம் ஒளியும் வந்திருக்கிறது, தெளிவான வேதமும் வந்திருக்கிறது. வேதம் மட்டும் வரல, வேதத்தோட ஒரு பிரகாசமும் வந்திருக்கிறது. என்ன பிரகாசம்? லைட் கொண்டு வந்தாங்க, ஐக்கிய லைட் கொண்டு வந்தாங்களா? என்ன பிரகாசங்கிற? பிரகாசம்னா அதை விளக்க உரை, விளக்கம்னா எதையும் பிரகாசப்படுத்துங்க. சில விஷயம் மூடலா இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தோன்னு அது பிரகாசமாயிக்கிறோம், வெளிச்சமாயிரும். அப்ப ஒருத்தர் விளங்குற மாதிரி பேசலன்னு வைங்களேன், ஏன்டா மூடி பேசுறேன்னு சொல்லுவோம். நல்லா நல்ல அழகா தெளிவா பேசுறான்னு வைங்க, என்ன வெளிச்சமா இருக்குயா, என்ன பிரைட்டா இருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததையும் குர்ஆனையும் பத்தி சொல்லும் பொழுது கிதாபும் வந்திருக்கிறது, நூறும் வந்திருக்கு, ஜோதியும் வந்திருக்கிறது. அது என்ன ஜோதி? அதான் சொல்ல முடியாது. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எங்க இருக்குன்னு கேட்டா 5:15 இருக்குது. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும் போது இது முக்கியமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேதத்தை அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும் போது இது முக்கியமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான்ல, கொடுத்ததை எதுக்கு கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது பக்ராவுல 129 வசனத்துல 2:129 சொல்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்க? தன்னுடைய வழித்தோன்றலில் ஒரு தூதர் வரணும்னு துஆ செய்றாங்க. அதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ காபத்துல்லாஹ் கட்டிவிட்டு, என்னுடைய குடும்பத்துல பரம்பரையில ஒரு தூதர் வரணும், இந்த மக்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாகன்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை செய்றாங்க. அது இஸ்மாயில் நாடி சொல்லல, ஏன்னா இஸ்மாயில் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அவங்க அதுக்கு பிரிஞ்சு வரக்கூடிய தூதரை தான் கருத்துல கொண்டு துஆ செய்றாங்க. அந்த துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டா, ரப்பனா எங்கள் இறைவா, இப்ராஹிம் நபி சொல்றாங்க, எங்கள் இறைவா வபாஅத் பிஹிம் ரசூலன், இவர்களுக்கு இந்த ஊர் வாசிகளுக்கு ஒரு தூதரை அனுப்பு, மின்ஹும் இவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பு. அவர் என்ன செய்யணும்னு கேட்டா, எத்ரு அலைஹிம் ஆயாத்திக, உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும். நீ அனுப்புற தூதர் உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும்.
ஒரு அல்லி முகமல் கிதாப், கிதாபை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓதியும் காட்டணுமா, அப்புறம் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு தூதரை அனுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க இப்ராஹிம் நபி. வந்து கொடுத்துட்டு போனாதான் ஒரு வேலை, அதான் நமக்கு விளங்கிக்கிறோம் இருந்தா இவர் என்னத்தை போய் கற்றுத்தர போறாருங்கிற. அதாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி, வரக்கூடிய நபி எப்படி இருக்கணுமா, வேதத்தை வந்து வசனங்களை ஓதி காட்டணுமா, வேதத்தை விளக்கி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது துவா. நிசமா அல்லாஹ் அப்படி அனுப்புனா ஏத்துக்கொண்டானா? இப்ராஹிம் நபி தானே கேட்டாங்க. அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறான் நீங்க கேட்க கூடாது. அல்லாஹ் இதை ஏத்துக்கொண்டான். ஏத்துக்கிட்டு சொல்றான் 251 சொல்றான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலனுக்கும், உங்களுக்கு உங்களைச் சேர்ந்த ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம். எத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர் உங்களுக்கு வந்து ஓதி காட்டுகிறார். ஒரு வேளை ஓதி காட்டுற ஃபர்ஸ்ட். இரண்டாவது வேளை ஒரு சக்கீக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார். 2. மூணாவது ஒரு அல்லிமுக்குமுல் கிதாப், வேதத்தை கற்றுத் தருகிறார் உங்களுக்கு. 3. ஒரு ஹிக்மத்தையும் கற்றுத் தருகிறார். 4. ஒரு அல்லிமுக்கும் மாலத்தக்கும் தாளமும், நீங்கள் அறியாமல் இருந்ததையும் கற்றுத் தருகிறார். குர்ஆனை தந்ததோட கொண்டு நிறுத்திக்கிறாம அதையும் கற்றுக் கொடுக்கிறாரா, வேதத்தையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறாரா, அதுக்கப்புறம் பக்குவமும் எடுத்துக்கிறாரா. அது என்னது இப்ப? அதெல்லாம் என்னங்கிற ஒரு மணி நேரம் புஸ்தகத்தை வந்து போயிட்டா நம்ம புஸ்தகத்தை பின்பற்ற வேண்டியதுன்னா அது எதுக்கு இந்த வேலையெல்லாம் உணவு சொல்லணும்? அல்ல, ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம், அவர் உங்கள்கிட்ட ஒரு புஸ்தகம் தருவார், அதை பார்த்து நடந்துக்கிட்டு போக வேண்டியது. அப்படி சொல்ல தெரியாது அல்லாவுக்கு. அந்த வேதத்தை அப்படி சொல்லிருக்கலாம்லங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு புஸ்தகம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன், அதை வாங்கி அதன்படி நடந்து கொள் அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். அல்ல, புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறேன், அவர் விளக்குவார், அவர் தெளிவுபடுத்துவார், அவர் உங்களை பக்குவப்படுத்துவார், வசனங்களை ஓதுவார், வேதத்தை கற்றுத் தருவார் அப்படின்னு சொல்லி 2:151 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 3:164 சொல்றான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். இர்பாஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களில் இருந்த ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். ஒரு ஸக்கீஹிம், தூய்மைப்படுத்துகிறார். ஒரு அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தை ஓதி காட்டுறானா, கிதாபை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப 2 வேளை அவருக்கு இருக்குன்னு விளங்குது. ஓதி காட்டுன கையில குர்ஆன் இருக்குது, கற்றுக் கொடுத்தது எங்க? ஓதி காட்டுன குர்ஆன் இருக்குது, கற்றுக் கொடுத்தாரு. என்னது கற்றுக் கொடுத்தாருங்கிற அது ஒண்ணு இருக்குது. இது எங்க இருக்குன்னு கேட்டா 3:124 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 62:2 சூரத்து ஜும்மாவுல 2வது வசனத்துல ஹுவல்லதீ பாஸபில் உம்மீன ரசூலன் மின்ஹும், உம்மி சமுதாயத்துக்கு அவர்களைச் சேர்ந்த ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பினார். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார். ஒரு ஸக்கீஹிம், தூய்மைப்படுத்துகிறார். ஒரு அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபை கற்றுக் கொடுக்கிறார், ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். வசனத்தை ஓதி காட்டுறாராம், கிதாபை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்ம என்ன ரசூலை நம்புறோம்? எப்படி நம்பணும்? வேதத்தை கொண்டு வந்தவர் என்று மட்டும் நம்ப கூடாது, வேதத்துக்கு விளக்கம் தந்தவர் என்றும் நம்ப வேண்டும். வேதத்தை நம்புறது மாதிரி ரசூல்மார்களை நம்புறது நம்ம எதுல கவனமா இருக்கணும்? ரசூல் அல்லாஹ் அனுப்புனது குர்ஆன் அப்படி வாங்கி இப்படி தந்துட்டு போறதுக்கு இல்ல, அதை முதல்ல அவர் வாழ்ந்து காட்டுறதுக்காக வேண்டி, அவரை பார்த்து நாம வாழ்றதுக்காக வேண்டி, அதுல உள்ளதுக்கு அவர் விளக்கம் தருவதற்காக வேண்டி, அந்த விளக்கத்தின் அடிப்படையில் குர்ஆனை புரிந்து கொள்வதற்காகத்தான் ரசூல் அனுப்பியிருக்காங்கிறத ஓட்ட விட்டீங்க, எடுத்துட்டு போயிருவாங்க. குர்ஆன்ல உள்ளது கதையில கற்பனை நானா சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். இதை கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இதே கருத்து வந்து பல இடங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். இதுல இருந்து நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, ரசூல்மார்களை எல்லாம் அனுப்புறது வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு தான். இன்னொரு நீங்க பார்க்கணும், புஸ்தகத்தை கொடுக்கிறது தான் அவனுடைய வேலைன்னு வச்சுக்கோங்க. புஸ்தகத்தை அப்படி கொடுத்துட்டு போறதுதான் வேலை அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுக்கு ரசூல வர வேண்டியது இல்லை. ஏன் புஸ்தகத்தை கொடுத்துட்டு போறது ரசூல் வரணுமா? ரசூல் வந்தா எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. என்னடா மனசு சோறுங்கிறாரு, கஞ்சி குடிக்கிறாரு, இவர் பேர் ரசூல் நம்பரும் யோசிக்கிறான். அதை விட எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், அப்படி அழகா ஒரு பெயிண்டிங் பண்ணி ஒரு பொத்துன்னு கீழே போட்டான்னு வைங்க, அப்ப அல்லாஹ்வுடைய வேதம் கரெக்டா நம்பிருப்பாங்க. அவங்க புஸ்தகம் மட்டும்தான் போதும் இருந்தா ஒரு ஆளை அனுப்பி அவரை மிதி வாங்க வச்சு, அடி வாங்க வச்சு, உதவாங்க வச்சு, அப்புறமேல கஷ்டம் தேவையாது. அல்லாஹ் அழகா புஸ்தகம் பெயிண்டிங் பண்ணி நல்ல பகல் நேரத்தில் மக்கள் எல்லாம் குடிக்கிற சந்தைகளை பார்த்து அவர் பொத்துன்னு புஸ்தகம் விட வேண்டியது. புத்துன்னு இருந்துச்சு. அந்த காலத்துல என்ன செய்வான்? இந்த காலத்துல வந்து விமானத்துல போட்டா சொல்லியிருப்பான். அந்த காலத்துல போட்டா நினைப்பான், இது அல்லாஹ் கண்டிப்பா கடவுள் இருப்பான்ல, அத்தனை லட்சம் பேர் சாட்சியா இருப்பான்ல. இப்படி ஊருக்கு முக்கியமான ஊர்களை பார்த்து ஒரு 10-15 ஊர்ல போட்டா அப்படி பழகி போயிருமாங்க. ஒரு ரசூல் தேவை. அப்ப ரசூல் எதுக்கு எல்லாம் அனுப்புறான்? ரசூல் அப்படி செலக்ட் பண்ணி அனுப்புறது காரணம் என்ன? தந்துட்டு போறதுக்கு அனுப்புறது இல்ல. இல்லன்னா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு